அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துருஸ் லுகத்துல் அரபியா 3வது பார்ட்டு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மது முஹம்மதின் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். இந்த கிதாபோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு பாடத்துக்கு நிறைய உதாரணம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது முபத்ததா ஹபரை பற்றி படிக்க போகிறோம்னா அதில் பாடத்தை முன்னாடியே முபத்ததா ஹபரை பற்றி கொடுத்துருவாங்க. பாடம் ஃபுல்லாக முபத்ததா ஹபர்லேயே உரையாடல் இருக்கும். அதை பற்றி நிறைய வாசகங்கள் இருக்கும். பாடம் முடியும் போது பின்னாடி தான் சட்டத்தை கொடுப்பாங்க. முபத்ததா என்ன, ஹபர்னா என்ன, முபத்ததா எப்படி இருக்கணும், ஹபர் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ மொழி முந்தியதா இலக்கணம் முந்தியதா அப்படின்னு பார்த்தோம்னா மொழி தான் முந்தியது, இலக்கணம் பிந்தியது. அதே ஃபார்முலா தான் இவருடைய கிதாபில் இருக்கும். முதல்ல அது சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் புழக்கத்தில் நம்மளை நல்லா படிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி சொல்லுவார். இப்போ பதில்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தை பதிலில் இருக்கிற மாதிரியே அதனுடைய உரையாடல்களை வச்சுருப்பார். பாடம் முடிகிறப்ப பதில்னா என்னன்னு சொல்லுவார். பதில்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் நிறைய உதாரணங்கள் கொடுக்குறதும் அந்த பாடத்தை பற்றியே முன்னாடியே நம்ம படித்து அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப எளிமையான ஒரு கிதாபாக, அது நல்லா விளங்குற ஒரு கிதாபாக அந்த கிதாப் இருக்கும். முதல் பாடம் தர்சுல் அவ்வல் யாராபுல் வினா முஅரப் மபுனி. யாராப் மாறாதவை, முஅரபு மாறக்கூடியவை, முஅரபு மாறாதவை, மபுனி அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனால் அல்ஃபியாவில் வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. ஹர்ஃபுக்கு ஒப்பானவைகள் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. அது பெரிய கிளாஸில் புரியும். இந்த கிளாஸை பொறுத்தவரை இப்படி நாம் வச்சுங்க. ஒரு இதில் யாரா மாறாதது மபுனி, யாரா மாறினால் முஅரபு. இப்போ மண், அது என்றைக்குமே மண்ணுன்னு தான் இருக்கும். அது மண்ணுங்கிறது மணு, மணி, மனெல்லாம் மாறாது. அப்போ மண் என்றைக்குமே எந்த இடத்துலையும் எப்பயுமே மண்ணுன்னு இருக்கனால அது மபுனி. அதே சமயம் ஜெய்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ இது ஜெய்துன் அப்படின்னு மாறும், ஜெய்துன்னு வரும், ஜெய்தன்னு வரும், ஜெய்த, ஜெய்து, ஜெய்தி, இப்படி எல்லா அரபும் ஏற்றுக்கும். அப்போ இதுக்கு பேர் முஅரப். எல்லா அரபும் ஏற்றுக்கிட்டா முஅரபு, ஏற்றுக்காமல் ஒரே நிலையாக இருந்தால் அது மபுனி. சில அஸ்மாய் இஸ்முக்களில் யாரா பற்றி சொல்ல போகிறாங்க, மபுனியை பற்றி. இஸ்மா இம்மா இருந்தால் முஅரபாக இருக்கும், இம்மா மபுனியாக இருக்கும். இஸ்மு ஒன்று முஅரபாக இருக்கும், இல்லாட்டி மபுனியாக இருக்கும். இப்போ முஅரபாகிறது மாத்த கையர் ஆகிறது. எதனுடைய கடைசி மாறுமோ அந்த ஒன்று முஅரபு. பிசபபில் ஆமிலி, ஆமிலுடைய காரணத்தை கொண்டு எதனுடைய கடைசி மாறுமோ அது முஅரபாக இருக்கும். உதாரணமாக ஜா முதர்ரிஸ், ஆசிரியர் வந்தார், ரஃபு. அப்போ கடைசியில் சீனுக்கு பேசுகிறக்கா, அது ரஃபு. சாழ்த்துல் முதர்ரிஸ நசபு. அப்போ இந்த சீனை பார்க்கணும், அதுக்கு ஜபர் இருக்குது, அது மன்சூபன் நசபு. சல்லம் து அலல் முதரிசி, ஆசிரியர் மீது நான் சலாம் சொன்னேன், மஜ்ரூர். அப்போ தரிசியில் ஜர் இருக்குது, அது மஜ்ரூர். அப்போ இந்த முதரிசுங்கிற வார்த்தை 3 ஏராபையும் ஏற்றுக்குது. ரஃபையும் ஏற்றுக்குது, நசபையும் ஏற்றுக்குது, ஜர்ரையும் ஏற்றுக்குது. அப்போ அதனால் அது முஅரபு. அது இஸ்மா வேறு இருக்குது. அப்போ ஃபாலில் முஅரபு எது அப்படின்னா முலாரியான ஃபால். அது பின்னாடி சொல்லுவாங்க. இப்போ எஃப்ஒலு அப்படின்ட்டுருக்க அன்னு நுழைஞ்சின்னா எஃப் அல்ல அப்படின்னு மாறிடும். லம்மு நுழைஞ்சிச்சுன்னா லம் எஃப் அல் அப்படின்னு மாறிடும். அப்போ ஃபாலில் முலாரியான ஃபாலில் முஅரபாக இருக்கிற மாதிரி இஸ்முக்களில் நிறைய இஸ்முக்கள் முஅரபு தான். மபுனிங்கிறது சில கம்மியான இஸ்மு தான் வரும், அது பின்னாடி சொல்லுவாங்க. மபுனி ஆகிறது மாலாயத்த கையூர் ஆகிறது, ஒன்றாக இருக்கும். லாயத்த கையூர் ஆகிறது, அதனுடைய கடைசி மாறாது. அப்படியே அர்த்தம் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி எதனுடைய கடைசி மாறாதோ, பிசபபில் ஆமிலி, ஆமிலுடைய காரணத்தை கொண்டு எதனுடைய கடைசி மாறாதோ அது மபுனியாக இருக்கும். உதாரணமாக ஹாவுலாய்ங்கிற வார்த்தை என்றைக்குமே ஹாவுலாயின்னு தான் இருக்கும். இந்த வார்த்தை ஹாவுலாயி அப்படி தான் இருக்கும். அன்னு இன்னும் எப்படியுமே அது மாறாது. அப்போ ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கிறது மபுனி. ஜா ஹாவுலாயி, இவர்கள் வந்தார்கள். சால்த்து ஹாவுலாயி,
இவர்களிடம் கேட்டேன். சல்லம் து அல் ஹவுலாயி, இவர்கள் மீது சலாம் சொன்னேன். அப்போ ஜா ஃபாயிலு ஹவுலாய் ஃபாயிலு, ஃபாயிலுக்கு யாராக ரஃபா வரணும். ஆனால் இது மப்னிங்கிறதுனால அது எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்குது. சால்த்து இங்கே நசப் வரணும். சல்லம் து அலா ஹவுலாய் இங்கே ஜர்ரு வரணும். ஆனால் இது அதனால் இப்படி யாராக ஏற்றுக்காததுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஹாவுலாங்கிறது ரஃபோட இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இங்கே நசபுடைய இடத்துல இருக்குது, இங்கே ஜருடைய இடத்துல இருக்குது அப்படின்னு யாராபை சொல்லணும். அப்போ யாராபை ஏற்றுக்காதது மப்னி. மோரபு மப்னி யுல் இஸ்மாயி, இஸ்முகளில் மோரபு மப்னியும். அஸ்மா குல்லுஹா மோரபத்தன், எல்லா இஸ்முக்களும் மோரப் தான். மா அதல் ஆத்தியா பின்வரக்கூடிய பிரிவை தவிர்த்து. அஸ்மா குல்லுஹா மோரபத்தன், எல்லா ஏராபும் எல்லா இஸ்முக்களும் மோரபு தான். மா அதா சிலவற்றை தவிர. ஃபியத்தில் ஆத்தியா பின்வரக்கூடிய பிரிவுகளை தவிர. ஒன்று லமீர் லமாயிர், லமீர்கள் அனைத்தும் மோரபு மப்னி. அப்போ ஹுவ என்றைக்குமே ஹுவன் தான் இருக்கும். ஹும்மு என்றைக்குமே ஹும்முன்னு தான் இருக்கும். அப்போ ஹும்மு வந்து ஹும ஹுமி ஹும அப்போல்லாம் மாறாது. அந்த என்றைக்குமே அந்தன்னு தான் இருக்கும். அப்போ இதனால் வந்து இது எப்பையும் இதே மாதிரி இருக்கிறனால இது வந்து மப்னி. ஹுவ ஹும் அந்த அந்தும் அன தகப்து காது. அப்போ இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருந்தோம்ல கிளாஸில். ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன்னா அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னா ஆனால் நகணும். அப்படி அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது எல்லாமே வந்து மப்னி இது இப்படியே தான் இருக்கும். வஹாதி லமாய் ரஃபோ, இவை வந்து ரஃபோடைய இடத்துல தான் இவைகள் வந்து நிகழும்.